ஹாய் காய்ஸ் அன்னியங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம் அண்ட் நான் ஷாட்டோட நெக்ஸ்ட் பார்ட்டு தானே. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, ஜிம்மன் அவ்வளோ கனவுகளோட உங்களை பார்க்க வந்திருந்திருப்பான். நீங்கள் அவன்கிட்ட உங்கள் பாஸ்ட்டை சொல்லி அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அவ்வளோ டியர்ஸோட உங்கள் ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஜிம்முன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவன்கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. உங்களை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜிம்மன் ஜிம்மன் ஆ சொல்லுங்க வயன். மேரேஜ்க்கு முன்னாடி நான் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். சீரியஸாகவே உன்னை ஏமாற்றணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு தெரியும், கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டில் எல்லா புருஷங்களோட வர கனவுகளோட தான் நீ வந்த. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் உனக்கு சொல்லணும்னு தான் ஆசைப்பட்றேன். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது உனக்காக இல்லை. அதுக்கு மேலே உன்னோட முடிவு. தப்பு தான் நான் டிவோர்ஸ் கேட்டது. ஆனால் நான் வேற ஒருத்தனை நினச்சிக்கிட்டு உன்னோட வாழ முடியாது ஜிம்மன். எனக்கு உன்னை ஏமாற்றணும்னு விருப்பம் இல்லை. நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் நான் ஓகே ஓகே சொல்கிறேன். ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்கள யாரையும் ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நீ எடுக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன். அப்படின்னா இதை நான் வெளியிலையும் சொல்லக்கூடாது. நீங்கள் வேற ஒரு பையனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அப்போது இதில் நான் யாரும் வயன்? உங்கள்கிட்ட எந்த ஆன்சருமே இல்லை. நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்குறீங்க. புரிஞ்சிருச்சு ஜிம்மன். கரெக்டு தானே? நீ ஹஸ்பண்டாக இருக்க. உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கக்கூடாது. அதுக்கு மேலே உன்னோட விருப்பம் இல்லை. நான் தாலி கட்டியிருக்கேன். நான் தான் உன் புருஷன். நீ கூட தான் வாழ்ந்தாகணும்னா கொஞ்சம் டைம் மட்டும் கொடு. நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை மட்டும்தான் பண்ணுவேன். உன் கூட சந்தோஷமாக இருப்பேன் நான். எனக்கு தெரியாது, நீயும் எல்லார மாதிரி சராசரியான நான் டிவோர்ஸ் தருவேன். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் சொல்லிவிட்டு டக்குனு எழுந்திரிச்சிட்றான். அதுக்கு மேலே பெட்டில் உட்காரவே இல்லை. நான் தரேன், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் 2 ஃபேமிலியோட சந்தோஷமும் இதில் இருக்கோயன். சரியா? ஓகே, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணி வரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கலாம். அப்புறம் நான் தேங்க்ஸ் ஜிம்மன். தேங்க்யூ ஸோ மச் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. அப்புறம் ரூமில் இல்லை நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாகவே இங்கே இருக்கலாம். சரி, ஓகே, நீங்கள் படுத்துக்கங்க ஜிம்மன். சொல்லுங்க வயன். எம்எல்ஏ கோவம் இல்லை. இதில் என்ன இருக்குது? அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கீங்க. என்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் தான் கவனிக்காமல் விட்டுட்டேன். வயன் சொல்லுங்கள் ஜிம்மன். ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போகிறீங்க? இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லி அப்படி எது டிவோர்ஸ் வேணுமாலாம் நான் கேட்க போகிறதில்ல. எவ்வளோ நாள் லவ் பண்ணீங்க? அது இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். சொல்ல விருப்பம் இல்லைன்னா இல்லை ஜிம்மன். எனக்கு இவ்வளோக்கு பேசுகிறதுக்கே ரைட்ஸ் கொடுத்துருக்க, ஃப்ரீடம் கொடுத்துருக்க. உன்கிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குது? 4 மந்த்தாக அவன் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். 4 மந்த்தா? 4 மந்த். காலேஜ் முடிச்சு டியூஸ்க்கு மேலே ஆப்போது. எப்போ லவ் பண்ணது?
காலேஜ் எண்டில் தான் நான் ஓகே சொல்லியிருந்தேன். ஓகே சொன்ன கொஞ்ச நாள்லயே அவன் பிஸ்னஸ்க்காக வெளியில் போகணுன்னு சொல்லிட்டான். எனக்கு புரியல. அப்போது 4 மந்த்தாக லவ் பண்ண பையனுக்கு 2 இயர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்கள் எஸ் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹெட்டை நாட் பண்ணுறீங்க. ஜிம்மின்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனாலும் நீங்கள் அதே இதில் அழுதுகிட்டு தான் இருக்கிறீங்க. கேட்கவே ரொம்ப விளையாட்டாக இருக்குல்ல. என்னை பார்க்க முட்டாள்தனமாக இருக்குல்ல ஜிம்மன். ஆனால் நான் லவ் பண்ணியிருக்கேன் ஜிம்மன். லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் திரும்பி வர்றேன்னு சொல்லியிருந்தான். அந்த நம்பிக்கையோடு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஜிம்மன். அவன் என்னைக்காச்சும் வரும்போது நான் அவனுக்காக இல்லைன்னா ஒருவேளை அவன் என்னை கேள்வி கேட்பான, நீ எனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னல, எப்படி என்னை விட்டுட்டு போனேன்னு. அதுக்காக சரி சரி ஓகே, உங்களுக்கு அதுக்கு மேலே பேச முடியல, உங்கள் த்ரோட்டே எப்படி ஸ்டக் ஆகுது. ஓகே வயன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். போயிட்டு அப்படியே மிரரை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்னன்னே தெரில, சின்னதாக ஒரு ஸ்மைல் அப்பேர் ஆகுது அவன் லிப்ஸ் ஓரத்தில். நான் நினைக்கிறது உனக்கும் தோணுதா ஜிம்மன் அப்படிங்கிறான். அந்த மிரரை பார்த்துக்கிட்டே இருக்கான். 4 மந்த்தாக லவ் பண்ண ஒரு பையனுக்கு 2 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பொண்ணு வெயிட் பண்ணுவாளா? இட்ஸ் அன்பிலீவபிள். தெரியல என்ன சார் பண்ணலான் இருக்கீங்க? டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களே, பாவம் இல்லை? அப்பா அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடில, தங்கச்சி தம்பிக்கிட்டேயும் சொல்ல முடில. கட்டினா என்ன நம்பி சொல்லியிருக்கா, அதுவும் என்ன ஏமாற்றக்கூடாதுன்னு. சம்திங் இன்ட்ரெஸ்ட், சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் ஏதோ அட்ராக்ட் பண்ணுது. ஓகே ஓகே ஓகே, நம்ம ஓவராலாக ட்ரீம் ஆக வேண்டாம். டைவர்ஸ் கேட்டிருக்காங்க, முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணலாம். முடியாத பட்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான். சரி ஓகே ஜிம்மன், வெளியில் தனியாக இருக்காங்கல்ல, பாவம் புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கவங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல, நம்ம தான் கூட இருக்கணும், போகலாம், ரொம்ப நேரம் உள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிக்கிட்டு வெளியில் வரான். நீங்கள் அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. ஒயன் ஒயன் சொல்லு ஜிம்மன், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல? இல்லை பரவாயில்ல வேண்டாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 ஸ்டெப் எடுத்து வச்சு மூவ் பண்ணுறான். உங்களுக்காக அவன் ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கான் இல்லையா, அது டேபிள் அப்படியே இருக்குது. அந்த ஃபுட்டை பார்க்குறான், உங்களையும் பார்க்குறான். அவன் கையில் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வரான். ஒயன் சொல்லு ஜிம்மன். இல்லை காலையிலேருந்து எதுவும் ஒழுங்காக சாப்பிட்ல, சாப்பிட்டு படுத்துக்கிறீங்களா? நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. யார்டா சாமி நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி அவ்வளோ க்யூட்டாக சாமிங்காக நின்றுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ ஒரு இன்னசென்டான லைக் பேபி குட்டி மாதிரி இருக்கிறான் பிள்ளை. இல்லை எனக்கு பசிக்கலை. அது எப்படி பசிக்காமல் இருக்கும்? காலையிலேருந்து நின்றுக்கிட்டே இருந்திருக்கோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க நின்னுன்னு. அதில் வேற ஹெட்டேக் வந்திருக்கும். ஈவினிங் டைமில் பார்த்தா நீங்கள் ஒரு காஃபி கூட குடிக்கல, ஒழுங்கா கூட சாப்பிட்ல, அதுக்கு முன்னாடி ரூமுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போது எப்படி உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும்? ஏன்னா எனக்கு பசிச்சிச்சு, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சரி உங்களுக்கும் தோணுமே, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். இல்லை எனக்கு வேண்டாம். வேண்டான்னா அப்போ பசிக்குதுன்னு அர்த்தம், சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க, கரெக்டா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, வேணா ஒன்று வச்சுக்கலாமா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இல்லை இல்லை, ஜஸ்ட் நான் சொல்கிறப்ப மட்டும் சாப்பிட்றீங்களா? நான் சொல்லாதப்போ நீங்கள் சாப்பிட வேண்டாம், அப்போ அடம் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு மாதிரி அவனை மேலேயும் கீழேயும் பார்க்குறீங்க. கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது, ஆனால்
சாப்பாடை வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுல்ல, அதனால தான் சொன்னேன். ஜிம்மன். ம். சொல்லுங்கள். ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? இல்லை இல்லை, என்ன வேணாலும் சொல்லுங்கள். நான் தப்பாக எடுத்துக்கணும்னு நினச்சிருந்தா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எல்லாத்தையுமே தப்பாக தான் எடுத்துக்கணும். சாரி. எதுக்கு? இல்லை, அது இங்கே பாருங்க, எனக்கு புரியுது உங்கள் நிலைமை என்னென்னு. என்னால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுது. அதனால தான் நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்பேன். என்னது? இப்போ வேண்டாம், அதுக்கான டைம் இது இல்லை. ஸோ சாப்பிட்லாமா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேனே. ம். சொல்லுங்கள். அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாமே. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் எதுவுமே பேசாமல் நீங்கள் அப்படியே படுத்துடுறீங்க. அந்த ஃபுட்டை கூட நீங்கள் வாங்கலை. நீங்கள் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க படுத்துட்டு. அவனும் நின்றுக்கிட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். குட் நைட். ம். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபுட்டை அந்த பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஆப்போசிட் கார்னரில் வாலை ஃபேஸ் பண்ண மாதிரி அவனும் படுத்துடுறான். நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க. உங்கள் டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு கப்பில் காஃபி, உங்களுடைய ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த ஸ்லிப்பர்ஸ் போடுவாங்க இல்லையா ரூமுக்குள்ளே, அது, அந்த ஹேருக்கு யூஸ் பண்ணுறது, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே இருக்குது உங்களுக்காக. நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க. ஜிம்மன் அந்த இடத்துல இல்லை. அந்த ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. நைட்டுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் இருந்திருக்கும் இல்லையா, அது எதுவுமே இல்லை. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்கள் எழுந்து பார்த்துட்டு உங்களுக்கும் பக்கத்தில் கையை வைக்கிறீங்க. டவல் இருக்குது. அந்த டவலை எடுத்துக்கிட்டு நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே போய்க்கிறீங்க. அப்படியே ஆஃப்டர் தட் நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு மீடியமாக லைக் நார்மல் வியரில் வெளியில் வரீங்க. இன்னமும் ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஜிம்மன் கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். ஒரு ஃபுல் ஹேண்டில் டிஷர்ட் போட்டு ஒரு லோயர் மாதிரி வியர் பண்ணியிருக்கான். அவங்க கூட எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் தான் பாதிக்கு பாதி இருக்கிறாங்க. மீதி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நீங்கள் கீழே இறங்கி வந்து அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்கள் அப்பா, அம்மா, சிஸ்டர், தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நடுவில் உட்காந்து ரொம்ப ஜோவியலாக பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஜிம்மன் நீங்கள் வரதை பார்த்துட்டா உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் எல்லோரும் முன்னாடி போய் நின்றுட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு லைட்டாக பவ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்கள் சிஸ்டர் தான், என்ன மேடம் கொஞ்சம் லேட்டாக வரீங்க போல இருக்கு. வீட்டில் தான் 7 மணி வரையும் தூங்குனேன். இன்றைக்கி என்னடி அதிசயமாக 10 மணிக்கு எந்திரிச்சு வர? ஹலோ சிஸ்டரின்லா. சொல்லுங்கள் மாம்ஸு. அது என்ன, என் ஒய்ஃப் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாமா இப்போவே இப்படி பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணா நாளை பின்ன நான் எப்படி ரகசியமாக வீட்டுக்கு வருது? எதுக்கு நீ ரகசியமாலாம் வீட்டுக்கு வர? பின்ன அக்காவை ஷாப்பிங் அனுப்பிட்டா நான் தானே ரகசியமாக வரணும். ரொம்ப பேசக்கூடாது சரியா? ஷாப்பிங்க்கு உங்கள் அக்கா கூட நீயும் சேர்ந்து தான் போகணும். அவள் இல்லாதப்போ வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. அடேங்கப்பா, பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ? ஆமாம், என் ஒய்ஃபுக்கு நான் உண்மையாக தானே இருக்கணும். பார்க்கலாம், பாரு, எவ்வளோ நாள்னு நானும் பார்க்குறேன். பார்த்துக்கொண்டு தான் நானும் சொல்கிறேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அக்கா இல்லாத நேரத்தில் உங்களை அப்படியே மடித்து தூக்கி இடுப்பில் சொருகிடுவேன். பாருடா. தூக்கிடுவேன். நீ அப்படி நீ படிக்கிறதே 11th தான், நீ என்ன தூக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அஸ் யூஷுவல் உங்கள் மூஞ்சில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அப்படியே தலையை கீழே போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஜிம்மன் தான் அவங்க அக்கா ஷியாங் வரதை பார்த்துட்டு எழுந்து ஓடுறான். பார்த்தா அவங்க எல்லாருக்குமே காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒன்று யார் எடுத்துகிட்டு வர சொன்னது? இல்லைடா, எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, நம்ம யாரையாச்சும் கூப்பிட்டு வேலையை கேட்க முடியுமா? அதான் மெய்டுங்க, நான் தான் மெய்டு வச்சுருக்கேன்னா. நீ ஏன் நடந்து வந்த? பின்னாடி எனக்கு ஃப்ளைட்டாக வைக்க போகிற வீட்டுக்குள்ளே போடாங்கிட்டு ஓவராக நான் ஆக்டிங் விட்டுட்ருப்பான். அதான் பொண்டாட்டி வந்துட்டால, போய் அவளுக்கு பண்ணு இதெல்லாம். ஏன் பொண்டாட்டி வந்தாலும் உனக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாதானா? கொண்டா. ஜிம்மன், எல்லோரும் பார்க்குறாங்கடா. உன் மாமனார் மாமியாரெலாம் பார்க்குறாங்க. நானே எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறேன், நீ போய் உட்காரு. பரவாயில்ல, நானே எல்லாருக்கும் கொடுத்துக்கிறேன், கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளேட்டை வாங்கிட்டு எல்லாருக்குமே கொடுக்குறான். அவங்க சிஸ்டர், உங்கள் பிரதர், உங்கள் அப்பா அம்மா, அவனோட அப்பா, அவனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருக்குமே காஃபி கொடுக்குறான். எல்லாருமே ஜிம்மனை டீஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அவன் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்ருக்கான். யோ மாம்ஸ், சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்?
அது என்ன பொண்டாட்டி இன்னைக்கு விட்டு எல்லாருக்கும் காஃபி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கே யார் பொண்டாட்டி யார் புருஷன்? ம் ரொம்ப டவுட்டாக இருக்கா? எனக்கு என்னவோ இப்போ தான் கொஞ்சம் ரொம்பவே டவுட்டாக இருக்குது. சொல்லு மாம்ஸ், நைட்டை அடக்கிட்டாளா என்ன? ஏய், என்ன வாய் பேசுகிற நீ? இந்தா காஃபி எடுத்துக்கோ. மாமா எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணுமே. சரி, நான் வேணா போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? நீங்கள் பார்க்குறீங்க, அவள் அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. என்னாச்சு? நான் போய் காஃபி போட்டு வரட்டுமா? மாமா, சுகர் கம்மியாக இருக்கிறது எனக்கு இல்லை, அக்காவுக்கு. ஏன்? அவள் சுகர் எடுத்துக்க மாட்டா. ஓ, அக்கா ஷியாங், சொல்லுங்கள் தம்பி ஜிம்மன், எல்லாத்துலேயும் சுகர் கூட போட்டியா? சாரிடா, எனக்கு தெரியாதுல்ல, அதான். சரி, ஓகே, அதனால என்ன, நானே போய் காஃபி போட்டு வரேன். ஒயான் ஒயான் ஆ சொல்லு ஜிம்மன், காஃபியா டீயா? எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லை, எல்லோரும் காஃபி சாப்பிட்றாங்க, அதான் உங்களுக்கு நானே போய் போட்டுக்கிறேனே. இல்லை பரவாயில்ல, நான் ரொம்ப நல்லாவே காஃபி போடுவேன். என்னம்மா சொல்லுங்கள், நான் நல்லா காஃபி போடுவேன்னா? ஒயன் சீரியஸா ஜிம்மன் சூப்பராக குக் பண்ணுவான். நீ வேணா சாப்பிட்டு பார்க்குறியா? இன்றைக்கி வேணா ஜிம்மன் சமைக்கட்டுமா? இல்லை வேண்டாம் ஆண்டி, நானே போய் போட்டுக்கிறேன். அது இல்லை ஒயன், பரவாயில்ல ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணிடுறீங்க. ஜிம்மன் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மின் எல்லாத்து கூடயும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறான். எல்லா ரிலேட்டிவ்ஸுமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக இப்போ உங்கள் அப்பா, அம்மா, சிஸ்டர் அண்ட் பிரதர் எல்லாருமே உங்களுக்கு பாய் சொல்லிக்கிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மின் உங்களை விட்டு தூரமாக நிற்கிறான். அவன் ஒரு ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு போயிட்டான். இப்போ உங்கள் அம்மா தான், எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு இப்போ அதில் அழுகிற? ஒன்றும் இல்லை, எப்போ வருவீங்க? நெக்ஸ்ட் மந்த்தே வர பார்க்குறேன். ஏன் இன்னொரு 1 வீக்குள்ளே வர மாட்டிங்களா? விட்டுட்டிங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடலான் இருக்கீங்களா? ஆ, 1 மாதம் வரைக்கும் வர மாட்டிங்களா என்ன? இல்லடி, அடிக்கடி வரக்கூடாதுல்ல. நீயும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வரணும்ல. அந்த சம்பிரதாயம் முடிஞ்சு தானே உன் வீட்டுக்கு நாங்கள் வர முடியும். அதான் சொன்னேன். அப்பா, சொல்லுமா, உனக்கு என்ன வேணுமோ தாராளமாக அப்பாவுக்கு கால் பண்ணு. அப்பா எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறேன். எப்போ வருவீங்கன்னு கேட்குறதுக்காக கூப்பிட்டேன். அதையும் அனுப்பி தான் வைப்பீங்களா? நீ வந்து எடுத்துக்கோமா, இல்லைன்னா நான் கொண்டு வரேன்லாம் சொல்ல மாட்டிங்களா? ஏய், எதுக்குடி இப்போ நீ கற்றுக்கிட்டு இருக்க? நீ சும்மா இருடி. உனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் பண்ணி பார்த்தா தானே தெரியும். கல்யாணம் ஆனால் அப்படி புருஷன் வீட்டில் விட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட வேண்டியது. என்னடி பேசுகிற? அப்பா அம்மாட்ட நீ இப்படி பேசாதவன். நீ சும்மா இருக்கிறியா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலே கோவத்தை காட்டணும்னு தெரியாமல் நீங்கள் பொதுவாக உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் தம்பி ரொம்ப சின்ன பையன் இல்லையா? ஸோ அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியல. இப்போ உங்கள் அம்மா தான் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு உங்கள் ஃபோரியடில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு சமத்தாக இருக்கணும். சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கணும், சரியா? இங்கேருந்து எந்த ஒரு தப்பான விஷயமும் கம்ப்ளைண்ட்டாக அங்கே வரக்கூடாது. அவன் அப்படியே திரும்பி ஜிம்மனை பார்க்குறாங்க. அவன் க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே பாய் காட்டிக்கிட்டு இருக்கான். அவங்களும் பாய் காட்டிட்டு, ரொம்ப நல்ல பையன், கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துக்குவான், சரியா? நீங்கள் திரும்பி ஜிம்மனை பார்க்குறீங்க. அவன் ரொம்ப ஜாலியாக அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் ஃபேமிலிஸ் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்மனோட அம்மா, ஜிம்மனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு பேசுவீங்க. ஏதாச்சும் கேட்டால் ஆமாம், இல்லை, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் உண்டு உங்கள் ரூமில், அவ்வளோதான். உங்கள் புக்ஸ் கூட உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப லோன்லியாக இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப லோன்லியாக இருப்பீங்க. ஜிம்மன் கிட்ட பேசவே மாட்டீங்க. ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி அப்படி தான் பிஹேவ் பண்ணிக்குவீங்க ஏதாச்சும். ஆனால் அவன் நைன்னு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பான். அவன் பேசுகிறத அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வித்தவுட் ரியாக்ஷனில். அது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏதாச்சும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். சம்டைம்ஸ் என்னைக்காச்சும் நீங்கள் பதில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஆமாம், இல்லை, ஓகே, பரவாயில்ல, அதோட ஸ்டாப் பண்ணிக்குவீங்க. இது வரைக்கும் ஜிம்மன் உங்களை வெளியிலையும் கூட்டிகிட்டு போனது கிடையாது. பெருசாக உங்களுக்கு எந்த ட்ரபிளும் கொடுத்ததும் கிடையாது. உங்கள் பாஸ்ட்டை பற்றி அவன் பேசினதும் கிடையாது. பட் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவை போய் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரதா இருந்தாலும் சரி, உங்களை அவன் சிஸ்டர் கூட வெளியில் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவான். ஈவன் அவன் ஆஃபீஸ்க்கு போனாலும் அவன் சிஸ்டருக்கு கால் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க சொல்லிடுவான். அவ்வளோ டேக்கர் பண்ணிக்குவான்.
அப்படியே தான் டேஸும் போகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜிமின்க்கு மேரிட் ஆகி 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இந்த 2 மந்த்ஸில் அவன்கிட்ட முழுசா ஒரு 4 வார்த்தை தான் பேசியிருப்பீங்க. இப்போ ஃபைன் டே ரூமுக்குள்ளே நின்று நீங்கள் ஸ்கையே பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க அந்த விண்டோ கிட்ட. ஜிம்மன் தான் வயன் வயன் உங்களுக்கு காதில் விழுகுது. ஆனால் நீங்கள் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களால் அது சுத்தமாக முடியல. வயன் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுமே. வயன் நீங்கள் ரொம்ப பொறுமையாக திரும்பி அவனை பார்க்குறீங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரான். கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸாகவே நிற்கிறான். ஸ்கை பார்க்குறீங்களா? பிடிக்குமா? பகலில் பார்க்குறப்போ எனக்கு க்ளவுட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏதாச்சும் இமேஜின் பண்ணிவிட்டு க்ளவுட்ஸை பார்த்தோம்னா அந்த இமேஜினேஷனில் அப்படியே நமக்கு தெரியுமா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் எனக்கு ஃபுட்டெல்லாம் தெரியும். அதில் நான் ரியலி லவ் பண்ணுவேன். என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? உட்காந்து பேசலாமா? இல்லை, என்னன்னு சொல்லுங்கள். என்னாச்சு? கோவமாக இருக்கீங்களா? எதுவும் தப்பாயிடுச்சா? அம்மா அக்கா எதாச்சும் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எது கூப்பிட்டீங்க? இல்லை ஏதோ டிஸ்டர்ப்ஸாக இருக்கீங்கன்னு தோணுது. வீட்லேருந்து எதுவும் ஃபோன் வந்துச்சா? சிஸ்டருக்கு எதுவும் தம்பி எதுவும் சொன்னானா? அம்மா எதுவும் திட்டாங்களா? எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். என்னாச்சு ஓயன்? என்ன ஆகணும்? ஓயன் சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க ஜிம்மன். ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் போய் உட்காடுறீங்க. அவன் அப்படியே அந்த விண்டோக்கிட்டே நின்றுட்டுருக்கான். சும்மா ஒயன் சாப்பிட்டீங்களா? ஒயன் பண்ணிங்களா? அதை செஞ்சிங்களா? இதை செஞ்சிங்களா? புக்ஸ் வேணுமா? அது வேணுமா? பெட்டில் ஈவன் எனக்கு மார்னிங் டவல் எடுத்து வைக்கிறதுலேருந்து நைட்டு எனக்கு டின்னர் கொடுத்துட்டு அந்த பிளேட் எடுத்து கழுவுற வரைக்கும் இப்படி என்னை ஃபாலோ பண்ணி வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. வாஷ் பண்ணுறது இல்லையோ என் ஜஸ்ட் இதெல்லாம் நார்மலாக வீட்டில் செய்கிறது தானே. இதில் என்ன இருக்குது? அதையே எனக்கு பண்ணுறீங்க. அது இங்கே பாருங்க, உங்கள் அக்காவுக்கு பண்ணுறீங்க ஓகே, உங்கள் அம்மாவுக்கு பண்ணுறீங்க ஓகே, எனக்கு ஏன் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதில் என்ன இருக்குது? நீ என் கூட உங்கள் கூட ஜிம்மன் இங்கே பாருங்க, எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது ஜிம்மன். காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், காஃபி என் முன்னாடி இருக்குது, எனக்கு குளிக்கிறதுக்கான டவல் இருக்குது, ரெஸ்ட் ரூம் போனால் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு ரெடியாக இருக்குது, பாத் டப்பில் ஹாட் வாட்டர் ரெடியாக இருக்குது, நான் என்ன ட்ரெஸ் போடணுமோ அது ரெடியாக இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறீங்க. ஈவன் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளேயும் எனக்கு லஞ்ச் கொடுத்து முடிச்சிடுறீங்க. டின்னருக்கும் என்ன சமைக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் மெனு கொடுத்துட்டு போயிடுறீங்க. ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்கள் சிஸ்டருக்கு கால் பண்ணிடுறீங்க, ஜூஸ் கொடுத்துருங்க, அவங்கள பட்னியாக போடாதீங்க, அவங்கள்ட்ட ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருங்க, அவங்களுக்கு பிடிச்ச ட்ராமா வைங்க, அவங்களுக்கு பிடிச்ச சீரீஸை பார்க்க சொல்லுங்கள், இந்த புக்ஸை எடுத்து கொடுங்க, இங்கே வெளியில் கூட்டிகிட்டு போங்க, வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க, அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு. இதெல்லாம் ஏன் எனக்கு பண்ணுற? இல்லை, எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. புரியலையா? நீங்கள் நடிக்கிறீங்களா இல்லை நீங்கள் வேணும்னு அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறீங்களா? நான் தான் சொல்லிட்டேன்னு, நான் வேறு ஒருத்தனை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஜிம்மன்? இதெல்லாம் இதெல்லாம் நான் நார்மலாக எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அக்காவுக்கும் சரி பண்ணுறது. எங்கள் வீட்டில் 2 லேடிஸ் இருக்காங்க, நீங்களும் இப்போ இருக்கீங்க. நான் அதை நினச்சி தான் நான் பண்ணனே தவிர உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நான் அதை நினச்சி பண்ணலை. பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, ஏன் பண்ணுறீங்க? பண்ணக்கூடாதுன்னா எனக்கு தெரியல. நான் என் மைண்டு டைவர்ட் ஆகுது ஜிம்மன், புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன் எதுவுமே சொல்லலை, நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவன் அப்படியே அமைதியாக அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு உங்கள் கையில் ஒரு பேப்பரை நீட்டிகிட்ருக்கான். நீங்கள் அதை வாங்காமல் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இதை வாங்கி பார்க்கலாம்ல, என்னவா இருக்க போகுது? எங்கேயாச்சும் ஷாப்பிங்க்கு ஏதாச்சும் கூட்டிகிட்டு போகணுமா? இல்லைனா ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? ஹோட்டல் எதுவும் புக் பண்ணியிருக்கீங்களா? டைவர்ஸ் நீங்கள் அமைதியாக பார்க்குறீங்க. அவங்க முன்னாடி நீட்டிகிட்டே இருக்கான், நீங்கள் கை நீட்டி அதை வாங்கி பார்க்குறீங்க. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா மேரேஜ் ஆனால் 2 நாளில் யாரும் டைவர்ஸ் கொடுக்க முடியாதான். 1 மந்த்னாச்சு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க.
நம்மளோட லாயர் வேற வெளியில் ஃபாரின் போயிருந்தனால என்னால் அப்ளை பண்ண முடியாமல் போயிருந்துச்சு. அப்ளை பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் தான். ஸோ நீங்கள் லாயரை பார்க்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது. நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன். ஆக்சுவலி நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தா தான் இன்றைக்கி நான் சென்ட் பண்ண முடியும் டாக்குமெண்ட்டை. அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். இங்கே சைன் பண்ணிடுங்க. புரியுதா எங்கே சைன் பண்ணணுன்னு? அது எங்கே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கலாம் இல்லை, அந்த ரூமை விட்டு வெளியிலே வந்துடுறான். உங்களுக்கு இன்னும் அழுகையாக வந்துகிட்ருக்கு அந்த டைவர்ஸ் நோட்டீஸை பார்க்கும்போது. நீங்கள் டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் படுத்துடுறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் அந்த பேப்பர் பறந்துக்கிட்டே இருக்குது. அந்த பேப்பரையே பார்த்துட்ருக்குறீங்க. ஜிம்மினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி இருக்குது. அவன் ரொம்ப அமைதியாக போயிட்டு டேபிளில் உட்காடுறான், டைனிங் டேபிளில். அவன் சிஸ்டர் தான். என்னடா காஃபியா டீயா? டேய் ஒன்றுதான்டா. எனக்கு எதுவும் வேண்டாம். என்னாச்சு? டைனிங் டேபிள் வந்தாலே எனக்கு அது வேணும் இது வேணும் எடுத்து கொடுறீம்ப. என்ன அமைதியாக இருக்க? மாமா கால் பண்ணாரா? மாமா கிட்டலாம் மார்னிங்கே பேசிட்டேன். உன்னை ரொம்ப கேட்டேன்னு சொன்னார். உன்னை கால் பண்ண சொன்னார். ஏதோ பிஸ்னஸ் விஷயமா பேசணுமா. நான் பண்ணுறேன். சாரி எதுக்கு உம்முன்னு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அப்போ ஏதோ இருக்குது. என்னாச்சு? அக்கா என்னடா? ஒரு பொண்ணு எனக்கு மைண்டு டைவர்ட் ஆகுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னடா கேட்குற? என்னாச்சு? ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா? ஏதாச்சும் பொண்ணு தப்பாக எதுவும் ப்ரொசீட் பண்ணிட்டாலும் என்ன? இல்லை காமனாக கேட்குறேன். மைண்டு டைவர்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு இவ்வளோ நாள் கான்சன்ட்ரேட்டாக இருந்த ஒரு விஷயத்துலேருந்து வேறொரு பக்கம் அவளோட மைண்ட் போகுதுன்னு அர்த்தம். புரிகிற மாதிரி சொல்ல. புரிகிற மாதிரின்னா இவ்வளோ நாள் ஒரே விஷயத்தில் கான்சன்ட்ரேட்டாக இருந்திருப்பான். சடனாக அந்த விஷயம் மறந்து போகலாம். அதை விட பெட்டராக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கலாம். அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பா. அதான் மைண்ட் டைவர்ட் ஆகும். அவன் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நல்லா சில்லுன்னு ஒரு காஃபி. என்னது? கோல்ட் காஃபி. அதான் கேட்டேன். யாருக்கு டைவர்ட் ஆகுதுன்னு தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஷியாங்கும் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போயிட்டு அந்த காஃபியை எடுத்துகிட்டு வந்து ஜிம்மன் கிட்ட கொடுக்குறான். அவன் சின்ன ஸ்மைலோட குடிக்கிறான். செக்கப் போனியா? பார்த்துக்கோ, என்ன 1 மந்த்து தான் இருக்குது. சரியா? சரிடா. அப்புறம் டாக்டர்கிட்ட கால் பண்ணேன். நான் 10 நாளைக்கு முன்னாடி அட்மிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். 10 டேஸ்க்கு முன்னாடி எதுக்கடா அட்மிஷனு? உனக்கு சொன்னால் புரியாது. 10 டேஸ்க்கு முன்னாடி தான் அட்மிஷன் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப போங்குடா. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி போய்க்கலாம்டா. அதெல்லாம் இல்லைக்கா, 10 டேஸ்க்கு முன்னாடி தான். நான் அர்ஜென்ட்டாக வெளில கிளம்புறேன். சரியா? அம்மா கூட ஜாக்கிரதையா இரு. எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்க்குறான். என்ன லஞ்சு தானே? நான் கொடுத்துக்கிறேன், கிளம்பு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்கேருந்து போகிறான். ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். திஸ் த பை ஃப்ரம் BTS Dream Tech 2.0. டாட்டா பை, see you, love you all.